வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெக்கை எப்படி நம்ம வரையலான்னு பார்க்கலாம். ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நான் மார்க் பண்ண அந்த ட்ரேசிங் பேப்பரை கீழே வச்சுக்கிறேன். இப்போ நான் நெக்குக்கு ஒன்றையும் டிசைன் போடுறதுனால ஹாஃபாக நீட்டை வாக்கில் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் போடுறா இருந்தால் அகலத்தில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனில் இந்த ஷோல்டர் இருக்கிற மாதிரி வச்சு நான் பாக்ஸ் மாதிரி அந்த பாக்கழுத்து மாதிரி அந்த இதில் இருக்குல்ல அதை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். பாக்கழுத்து மாதிரி வரைஞ்சிட்டா தான் அடுத்தடுத்த டிசைன் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கு வரைய முடியும். இப்போ நீங்கள் அந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு டைரெக்டாகவும் வரைஞ்சிக்கலாம், இல்லை அதில் உள்ள நெக்கோட அகலத்தையும் உயரத்தையும் இதில் வச்சுக்கலாம். நான் நெக்கோட அகலமும் உயரமும் எவ்வளோ இருக்கோ அதையும் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவு உங்கள் லென்த் இருக்கோ நெக்கோட லென்த்து அதில் பாதி எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா வளைவாக வர்றதுக்காக. அடுத்தது அந்த பாதி மார்க் பண்ணோம்ல அதை ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு கர்வாக வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் உள்ளார வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல அங்கேருந்து லைட்டாக வளைவாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கர்வை யூஸ் பண்ணி வளைவாக வரைஞ்சிக்கலாம். அந்த மொகனையில் ஒண்டி லைட்டாக வி மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வளைவாக வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட் சைடு திருப்பி அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நெக்கு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த 2 மோட்டிஃபும் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் மாதிரி கொடி கொடியாக உள்ளதும் லீஃபும் ஃப்ளவரும் உள்ளது மாதிரி உள்ள மோட்டிஃபும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மோட்டிஃபோட சென்டரும் நம்ம நெக் டிசைனோட நெக்கோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் ரவுண்ட் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் உள்ள பட்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதை வரைஞ்சிக்கலாம். மொட்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதை வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது பூ மாதிரி உள்ளதை வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டு மாதிரி இருக்குது, அதை வரைஞ்சிட்டு ஒரு கொடி மாதிரி இருக்குது, அதை வரைஞ்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு சைடு வரைஞ்சி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பூவும் லீஃபும் உள்ள டிசைனை இது மேலே வச்சுக்கிறேன். அந்த பூ இருக்கிறதுக்கு மேலே அந்த டிசைனை வச்சுக்கிறேன். அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பூவை வரைஞ்சிட்டேன். அடுத்தது கொஞ்சோண்டு லைட்டாக நவுத்திட்டு அந்த இலைய மாதிரி உள்ளதாக வரைஞ்சிக்கிறேன். நெக்குக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். அந்த லீஃபை வரைஞ்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவரை அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த கொடி ஆப்போசிட்டில் கொடி வர மாதிரி இருக்குது இந்த டிசைன். இந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பூவை வச்சுக்கிறேன். கொடியை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த பூவை அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் வரைஞ்சிக்கலாம். கொடிக்கு ஆப்போசிட்டில் லீஃப் வர மாதிரி இருக்குது. லீஃப் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பூவை நகுத்தி அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம்.
எப்படி அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட நெக் டிசைன் வரும். கரெக்டாக அந்த நெக்லைனுக்கு தகுந்தாப்புல அந்த மோட்டிஃபை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு நவுத்தி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த கொடி வந்து பெருசாக போயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் சின்னதாகவே வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் அந்த கொடியை அதில் உள்ளதோட நான் சின்னதாக அந்த கொடி மாதிரி உள்ளதை போட்டுக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை, அதனால் லீஃபை நானாக வரைஞ்சிக்கிறேன். அந்த லீஃப் 3 லீஃப் போட இடம் இல்லை, அதனால் ஒரு லீஃபை ஒண்டி நானாக வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் சைடு திருப்பி அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைடல் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணணும் ஒரு மோட்டிஃபை யூஸ் பண்ணிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். அது மாதிரி போட் நெக் மார்க்கிங், ஆல் டைப் ஆஃப் போட் நெக் மார்க்கிங்கும் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பின்னாடி உள்ளதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்தது மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. அந்த லீஃப் மாதிரி உள்ளதை ஒண்டி போட்டு முடிச்சிடலாம். ஒரு 2 மோட்டிஃபை யூஸ் பண்ணி நம்மளே ஒரு நெக் டிசைன் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.